அதிமுக பிரமுகரும் பிரபல தொழிலதிபருமான ஆற்றல் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீது கோவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாஜகவில் இருந்த ஆற்றல் அசோக்குமார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவில் இணைந்து ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களோடு செய்தியாளர் தென்னிலவன் இணைக்கிறார். தென்னிலவன், என்ன வழக்கு, பின்னணி என்ன? நிச்சயமாக. அதாவது கோவையில் செயல்பட்டு வரும் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் மிகவும் பிரபலமான ஒரு பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 2006 இருந்து இந்த பள்ளி செயல்படுகிறது. அப்போதிருந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஆற்றல் அசோக்குமார் என்பவர் நிர்வாக இயக்குநராக, அதாவது இந்த பள்ளியில ஒரு பங்குதாரராக இருந்து வருகிறாரு. மேலும் கடந்த மார்ச் 2025 வரை இவர் அந்த பொறுப்பில் இருந்த நிலையில பள்ளிக்கு அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக எழுந்த புகார் அடிப்படையில அவர் நிர்வாக பொறுப்பில் இருந்து அந்த இயக்குநர்கள் குழு நீக்கி இருக்கிறாங்க. மேலும் அந்த புதிய நிர்வாகிகள் விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. குறிப்பாக இவர் நிர்வாக இயக்குநராக இருந்த போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு, அதாவது பள்ளிக்கு சுமார் 45 பேருந்துகள் வாங்குவதற்காக நிர்வாக இயக்குநர்களின் கூட்டம் நடக்காமலேயே அப்படி ஒரு கூட்டம் நடந்ததாக ஒரு போலியான ஆவணத்தை தயார் செய்து வங்கியில வங்கி மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள்ல ஏராளமான தொகையை வாங்கியிருக்காரு. இதற்கான எந்த ஒப்புதலும் பெறாமல் போலியான ஆவணங்களை பயன்படுத்திய இவர் இந்த வங்கி கடன்களை பெற்றிருக்கிறாரு. இது புதிய நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்ட போது கண்டறியப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆற்றல் அசோக்குமார் அப்படின்றவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருந்தாரு. அதுக்கு முன்னதாகவே பாத்தீங்கன்னா பாஜகவில் ஓபிசி அணியில மாநில தலைவராக ஒரு பொறுப்புல இருந்தாரு. அதன் பிறகே அதிமுகவில் இணைந்து அதிமுகவில் இணைந்த 4 மாதங்கள்ல அவருக்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மிகப்பெரிய பிரபலமான தொழிலதிபராக இருந்த அவரது சொத்து மதிப்பு சுமார் 600 கோடியாக அப்போது காட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து அதாவது இவரது இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் பள்ளிக்கு தொடர்புடைய அனைத்து அதிகாரங்களும் அவரிடம் இருந்து கடந்த மார்ச் மாதம் முழுமையாக பெறப்பட்டது. அதன் பிறகு புதிய நிர்வாகிகள் பொறுப்புக்கு வந்தாங்க. அந்த புதிய நிர்வாகிகள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையிலேயே ஆற்றல் அசோக்குமார் இந்த மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டு கோவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ்ல புகார் அளிச்சிருந்தாங்க. அந்த புகார் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் ஆற்றல் அசோக்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணையை துவங்கியிருக்காங்க. மேலும் இவர் கடந்த 2006 இருந்து இந்த நிர்வாக இயக்குனர் பொறுப்பில் இருந்தனால வேறு ஏதேனும் முறைகேட்டில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பேருந்து, அதாவது 45 பேருந்துகள் வாங்குவதற்காக வங்கியில் மோசடி டாக்குமெண்ட்ஸை கொடுத்துதான் இவர் கடன் பெற்றிருக்கிறாரு. குறிப்பாக அந்த பேருந்துக்கான சரியான விலையை தாண்டி கூடுதல் விலையை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. மேலும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆற்றல் அசோக்குமார் பாஜக எம்எல்ஏ CR சரஸ்வதியின் மருமகனாவார். மேலும் தற்போது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இவர் இத்தனை ஆண்டுகளாக வேறு ஏதேனும் அதாவது மோசடியில் ஈடுபட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.